வணக்கம். ஐயா வணக்கம். அங்க நேரம் மணி 4:30. ஆ 4:30 மணி. இப்பதான் பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு பஸ்ல வந்துகிட்டு இருக்கேன். வேலை நேரம் முடிஞ்சுதா? தொழில் நேரம், வேலை நேரம். அது வேலை போய் பார்க்கலாம். ஆனா அந்த பையனை ஸ்கூல்ல பிக்கப் பண்றதுக்காக ஒரு 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 மணி நேரம் பஸ்ல போயிட்டு கூட்டிட்டு வருவேன். அந்த டைம்ல 8 மணி கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கு. ஓ ஓ ஓ. சரி. ஆ, ஆனா நீங்க காலையில நான் நேத்து இவர் திருலவு அனுப்பிச்சிருந்தார்ல, இந்த தாவரத்தை பத்தி சொன்னார்ல ஆமா. காலையில வீடியோல. ஆ, ஆமா. சரி, அதுக்கப்புறம் நானும் சும்மா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தப்பதான் அந்த இளமை முதுமை அது காலத்தோட சேர்ந்ததா இல்ல அதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையா? ஆனா நீங்க எல்லாமே நல்லா விளக்கம் தெளிவா கொடுத்தீங்க. இதுல இந்த இளமைங்கிறது உயிர் ஆர- இந்த ஆ- உயிர் உயிர் ம், சம்பந்தப்பட்டிருக்கனால அந்த இயற்கையில அடக்க முடியறது இல்ல. ஆ, உயிர் 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 சம்பந்தப்பட்டது அது பரிணமித்துக் கொள்கிறதுன்னு தெரியுது. ஆனா மிகப்பெரிய கஷ்டமான கேள்வி அது. பதில் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. வணக்கம். ஓகே. மிக கடினமான கேள்வி. அதனாலதான் அவங்க ஆராய்ச்சி பண்ணா இந்த மரபணு ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னும் அந்த முடிவுக்கு வரல. ஒன்னும் அவங்க ஃபாஸ்டிங்கா ஆராய்ச்சி பண்றீங்க. அதாவது ஃபாஸ்டிங்கிறது ஒண்ணும் இல்லை. இந்த இந்த உடம்பு ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ண சாபக்கேடு தான் இந்த வெள்ளக்காரனுடைய அடிப்படைக்கு காரணம். அந்த ஃபாஸ்டிங்கிறது உணவு பழக்கத்தை தவிர்த்தல். அது பல லட்சம் ஆண்டா இருந்துட்டு வருது. அது சித்தர்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. சித்தர்களை பற்றிய எந்த விளக்கம் தமிழ்நாட்டிலே இல்லை. தமிழ்நாட்டு பாடநூல்லே கிடையாது. அதனாலதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டு பாடநோட்டிலே இல்ல. தமிழர்களுக்கு சித்தர்களை பற்றி ஞானம் இல்லை, அறிவு இல்லை. அதுதான் பிரச்சனை வருது. அதனால நல்லா அதை போட்டிருக்காரு. அதனாலதான் இந்த 3000 ஆண்டு அப்ப இந்த இளமைங்கிறது என்னன்னு இளமை அப்படின்னு இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எனக்கு தெரிஞ்ச அறிவு தான். நான் பெரிய அறிவாளி எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த மரபணுவுல ஏதோ நடக்குது. ஏன்னா 25,000 ஆண்டுகளாக 25,000 ஆண்டுகளாக உயிர் இருக்குன்னு சொல்றான். உயிர் சித்த நாள் இருக்கும், 10 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும், அப்படி செத்து போகும்னு சொல்றான். ஒரு சாதாரண ஒரு ஒற்றை செல் உயிரினமே 25,000 ஆண்டுகளா உயிர் வாழுதுன்னா அதுக்கு இளமை முதுமை ஒண்ணுமே கிடையாது. வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆரோக்கியம் தான் என்னை பொறுத்தளவு ஆரோக்கியமா இரு. இப்ப அந்த கருப்பா இருக்கிறதா வெள்ளையா இருக்கிறதாங்கிறதெல்லாம் அது ஏதோ ஒரு அனுபவத்தை தான் குறிக்கிறதே தவிர நம்ம பார்த்து பழகிட்டோம். 15 வயசுல முழுன்னு இப்ப நமக்கு 15 வயசுல பெரிய அறிவெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரோ சிலருக்கு தான் அறிவெல்லாம் இருக்கும். நம்ம இந்த கண்ணுல பார்த்து பார்த்து முழுன்னு கொழுன்னு இருக்கா சொகுசா இருக்கிறோம் இல்லையா, அதுதான் இளமைன்னு நினைச்சுக்கிறோம். ஆரோக்கியத்தை பத்தி பேசுறதில்ல. சொகுசா கொழுன்னு முழுன்னு இருந்தா ஆப்பிள் மாதிரி இருந்தா அழகுன்னு நினைச்சுக்கிறோம். அதுதான் ஆப்பிள் மாதிரி இருந்தா. ஆனா ஆப்பிள் மாதிரி இருந்தா அழகு கிடையாது, அழுகி போனதுங்கிறது அர்த்தம். அது நம்ம பொம்மைகளை பார்த்து ஏமாந்துடுறோம். சிறுசுல நம்ம பொம்மைகளை பாக்குறோம் இல்லையா, அது ஒரு பதிவு தான். இந்த அழகுங்கிறது இளமைங்கிறது ஒரு ஏமாற்று வழின்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா நமக்கு எலாசிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஒரு ஒரு அறிவு நமக்கு கிடைக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நீர்ப்பயிற்சிங்கிறது 2000 ஆண்டுகளா இருந்தாலும் கூட தண்ணீரை மருந்து மாதிரி அருந்தோடுங்கிறது யாரும் சொல்லித்தரல. தண்ணீரை மருந்து மாதிரி அருந்து. அதனாலதான் திருவள்ளுவர் மருந்துங்கிற தலைப்பு போட்டிருப்பாரு. அதனாலதான் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாட தண்ணீரை ஒரு இவங்க மருந்துன்னு என்னன்னு தெரியாதுங்கிறதுக்காக நான் தோராயமா ஒரு 30 ml 40 ml 50 ml வச்சுக்கோங்க, 1 மணி நேரத்துக்கு 2 தடவைன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1.25 லிட்டருக்கு மேல போகாது. இதுவே மனிதனுக்கு ஆகாரமா மாறிடும். இந்த ரெண்டுமே சுத்தமாயிரும். ஆனா இதுக்கு பொறுமை அவசியம். ஆசிரியர் முன்னாடி செய்யணும். ஆசிரியர் இல்லாம செய்ய முடியாது. ஏன்னா இயற்கை ஆற்றலை எடுக்கிறது தான் நம்ம வேலையை தவிர இயற்கை உணவே தேவையில்லைங்கிறது. உணவே தேவையில்லைன்னா அந்த இயற்கை உணவு செயற்கை உணவுங்கிற இடமே கிடையாது. இயற்கை உணவே தேவையில்லைங்கிறது தான். இந்த இயற்கை உணவு தான் ரத்தத்துக்கு எடுத்து கொலை செய்யறதுக்கு காரணமா இருக்கு. ஏன் லேட்டஸ்டா பலகாரம் வேற வந்துருச்சு. இயற்கை உணவே ஆரோக்கியம் இல்லாத பொழுது இப்ப தேங்காய் இயற்கை உணவு தான், பழங்களும் இந்த பழம் இயற்கை உணவு தான், அதெல்லாம் ஓரமா தள்ளுங்க. ஆனால் மனுஷன் இந்த காலத்துல சாப்பிட்ற அத்தனை பலகாரங்கள் தான். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏஜிங் ப்ராசஸ். அந்த ஏஜிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் நீண்ட காலம் வாழுகின்ற தன்மையை குறைச்சி அவனை நோவில் கொண்டு இப்போ நிறுத்தி
இந்த தோலை வந்து சுருக்க வச்சு அவனை சாகடிச்சிருது. ஆக்சிஜனை பூரா குறைச்சிருது. இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூட செஞ்சு பாருங்க. நீங்கள் ஒரு ஒரு 2 நாளைக்கு மட்டும் நீர் பயிற்சி, நீரை மட்டும் மருந்தா இருந்துட்டு, நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து மூஞ்சியில் நீங்கள் சவரம் பண்ணுவீங்கல்ல, முகத்தை மலிக்கிறப்ப பண்ணி பாருங்க. கண்ணை வந்து மென்மையாக இருக்கும். ஆப்பிள் கன்னம் உங்களுக்கு தெரியும். ஆப்பிள் கன்னம் அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்படித்தான் முதல்ல பார்த்தேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாண்ட. இப்போ முறன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியை வச்சே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் மூஞ்சியில். இப்படி தண்ணி இப்படி கழுவிட்டு இப்படி நிறுத்தின்னு வச்சுங்க, பட்டு மாதிரி வந்துடும் அப்படி. இது என்ன கேட்குறீங்கன்னா, இது அதிசயம்லாம் கிடையாது. இந்த ஆக்சிஜனும் இந்த நைட்ரஜனும் உள்ள அப்படின்னு பரவி போய் எலாசிட்டி கொடுத்து அந்த அழகுத்தன்மை அப்படியே இந்த காய சம்பத்துன்னு சொல்லுவாங்க. அந்த அழகுத்தன்மை, சுறுசுறுப்புத்தன்மை இதெல்லாம் வந்துடுது. தூக்கமும் குறைஞ்சிருது, ஆக்சிஜனும் அதிகமாகுது. இப்போ இது என்னமோ நடக்குது. இதுதான் இந்த பரிணாமத்தின் உச்சகட்டம். அதனால தான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா, இந்த விண்வெளியும் மனிதனும் ஒன்றுன்னு அது சொல்லுது. விண்வெளிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த துகள் தான். கண்ணுக்கு தெரியாத துகள். கண்ணுக்கு தெரியாத துகளுக்கு பேர் என்ன தெரியுங்களா தமிழ்ல? கண்ணுக்கு தெரியாத துகளா இருந்தால் அது ஆற்றல், கண்ணுக்கு தெரிய மாதிரி துகள் இருந்தால் அது பொருள். அவ்வளவுதான். அது சமக்கிரத்துல என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா வாஸ்துன்னு சொல்லுவாங்க. வாஸ்துன்னா என்ன தெரியுமா அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். வாஸ்துனாவே கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இதனாலதான் வாஸ்து சாஸ்திரம்னே எழுதாங்க. அதுக்கு பேர் வாஸ்து சாஸ்திரம். என்ன தெரியுமா அர்த்தம்? கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். அதுதான் வஸ்துனா என்ன தெரியுமா அர்த்தம்? பொருள்னு அர்த்தம். இந்த வாஸ்து வஸ்தா மாறுது, அதுதான் வாஸ்து சாஸ்திரம்ங்கிறான். வேற ஒன்றும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத பொருளை பற்றி பேசுவது, அவ்வளவுதான். அதனால இந்த உடம்பு என்பது உயிர் சேர்ந்ததுங்காட்டி இது ஆரோக்கியமா இருக்கிறதா அப்படிங்கிறது என்னுடைய கற்பனை. நீ இந்த முடி கருப்பா இருக்கிறதா, இந்த சிகப்பா இருக்கிறதா, அதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. அது ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம். இங்க நீண்ட காலம் உயிர் வாழ்றதே பெரிய விஷயம். அதுக்காக இப்ப வந்து இளமை இருக்கிறதுக்காக நான் 16 வயசு மாறிட முடியுமானா அதுவும் கேள்விக்குறி. இப்ப இளமையில என்ன 16 வயசா இருக்கிறதா? என்றும் 16. என்றும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாமே தவிர என்றும் 16ன்னா அது என்ன 16ங்கிறது 8 8 16 16 வயசா, அது ஆண்ட காலமா? அதனாலதான் இந்த உயிர் வந்து கால நேரத்தை வைத்து காலம், உயிருக்கு காலம் இருக்கா நேரம் இருக்கா தெரியவே தெரியாது. அது ரொம்ப கஷ்டம். அது கஷ்டமான கேள்விதான். எப்படி தேடி கண்டுபிடிச்சீங்க இந்த கஷ்டமான கேள்வி? எனக்கு இது ரொம்ப நாளா நானே எங்க ஆசிரியரே சொல்லியிருக்காரு, வெங்கடேசனே எங்கிட்ட சொல்லியிருக்காரு இதை பத்தி. ரொம்ப கஷ்டமான பதில் அப்படின்ட்டாரு. எங்கிட்டே சொல்லியிருக்காரு, இந்த முதுமைங்கிறது என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாரு. நீங்க இந்த கேள்வியை நான் அப்பவே வெங்கடேசன் புத்தகத்தில் எழுதியிருக்காரு. காய சம்பத்துன்னு ஒண்ணு சொல்றாங்க. காய சம்பத்துன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சம்பத்துன்னா செல்வம், காயம்னா உடம்பு. உடம்பு செல்வமா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது ஆரோக்கியமா இருக்குது அப்படிங்கறத அர்த்தமே தவிர இதுல என்னன்னா நமக்கு எங்கு யூத்து எங்குங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியல. அப்படி பாத்தீங்கன்னா 16 வயசு போய் புற்றுநோயில சாப்பிட்றான், அவனை இளமைன்னு சொல்ல முடியுமா? அவனை 16 வயசு பையனுக்கு சக்கரை நோய் வந்துருக்குது, 16 கண்ணு குருடா இருக்குது, 16 வயதுங்கிற எல்லா நோயும் வந்துருது. அப்புறம் அவனை போய் இளைஞர் அவனை சொல்லிடுவீங்களா? சொல்லவே முடியாது. இது வந்து சிக்கலான கேள்வி, சிக்கலான பதில் மொத்தத்துல. ஆனா ஒண்ணு, ரத்தம் சிகப்பாகிறது வேணா உண்மை, ரத்தம் தூய்மையாகுதுங்கிறது உண்மை. ரத்தம் சிகப்பானாவே ஆரோக்கியம் வந்துருச்சு. அது வந்துட்டாவே சுறுசுறுப்பு குறையாம இருக்குது. அது நல்லா பார்த்துட்டேன் நான் சைக்கிளில் போகிறேன், மிதி வண்டியில் போகிறேன், எல்லாம். அது நம்ம மொத்தத்தில் இயற்கை ஆற்றல்ல தான் உடம்பை இயங்குது, இயற்கை உணவுல கிடையாது அப்படிங்கிறத விஷயமே. அது அந்த தெரியறதுக்கும் புரியறதுக்கும் இந்த 15 வயசு ஆகுது. அதாவது வாஸ்துவால தான் இந்த வஸ்து உடம்பு இயங்குது. வஸ்துன்னு ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்ல தான் இந்த கண்ணுக்கு தெரியாத வஸ்து இயங்குது. உடலை பற்றி தான் அவன் சொல்றான். உடலை பற்றித்தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது, வேற ஒண்ணுமே இல்லை. உடலுங்கிறது இப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா, உடலுங்கிறது பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியறது வஸ்து. வாஸ்துனா கண்ணுக்கு தெரியாத ஆற்றல். இந்த கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் இந்த வஸ்துவை இயக்குகிறது, அதான் விஷயம். அது உயிராற்றல்ட்டான். உயிர் போச்சுன்னா உடம்பு இயங்காது, அவ்வளவுதான். ஆக இந்த இந்த உயிருக்கு வாஸ்து. அதனாலதான் மையன் தான் தொகுக்கிறார். மையன் வந்து தொகுக்கிறார் 15,000 ஆண்டுக்கு முன்னாடி. இப்ப காலையில கூட ஒருத்தர் சிற்ப கலைஞர் வந்திருந்தாரு, ஒருத்தர் சிற்ப கலைஞர். அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு நிமிஷம் தான் ஓடும். ஒரு நம்ம எங்கள் ஊருக்காரை சேர்ந்தவர்னு, எங்கள் ஊரில் ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி. அவர் ஏற்கனவே இந்த புத்தகத்தை வாங்கியிருக்காரு, போன வருஷம் வாங்கியிருக்காரு. எங்கேயே போய் விட்டுடிச்சிட்டாரு. அவர் சிற்ப கலைஞர். எங்கே படிச்சிருக்கேன்னு கேட்டால் கும்பகோணத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நான் போய் அந்த 30 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லூரி பார்த்தேன்.
அவர் சொன்னும்போது நான் சொன்னேன், ஏன் இந்த உணவில்லாமல் வாழும் கேரங்கிறது மயன் கண்டுபிடிச்சது அப்படின்னு. என்ன மயன்னா? ஆமா, சிற்பக்கலையிலேயே தொடங்குதுன்னு. சிற்பக்கலையில் இருந்துதான் ஆரோக்கியமே தொடங்குது அப்படின்னு. ஓ, அப்படியா? நீங்க என்ன பழப்பது மாதிரி சொன்னேன் நான். நீ முடிஞ்சதுன்னா மையனுடைய கட்டடக்கலை வாங்கி படிச்சு பாருங்க. மையன் வந்து 3 கட்டடக்கலையை தொகுத்திருப்பாரு. இந்த 3 கலையை தொகுத்திருப்பாரு. வாஸ்து என்கிற கண்ணுக்கு தெரியாத கலை. அப்புறம் வந்து வானியல். வானியல்ங்கிறது சோதிடம். வானியல்ங்கிறது ஒரு கலை. அப்புறம் மந்திரம், மனுஷன் சொல்லக்கூடிய சொற்கள். இந்த 3ஐ வைத்துக் கொண்டுதான் இந்த கட்டடம் அமைக்கப்படுகிறது. எல்லாம் கட்டுமானத்தை தான் சொல்லுது. இந்த 3மே விண்வெளியில கட்டடம் அமைக்கிறது அப்படித்தான், பூமியில கட்டடம் அமைக்கிறது அப்படித்தான். நம்ம எதிர்காலத்துல அங்கதான் அமைக்க போறோம். அதனால முடிஞ்சா இது மையனுடைய நாகரிகம் தான். இடுப்பு சிறுத்து இருந்தாவே ஆரோக்கியம்னு சொன்னா, அது இடுப்பு சிறுக்கணும்னு என்ன தெரியுமா இருக்கும்? இடுப்பு சிறுத்து தான் இருக்கும். மூலவர் சிலையை இப்ப பாருங்க, செப்பு சிலையை பாருங்க. இப்ப நீ அவரு எங்கிட்ட படாமலாம் காமிச்சாரு. இந்த பாருங்க, ஏன் இடுப்பு சிறுசா வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். ஐயோ, இருப்ப சிறுசா இருக்கிறதா இளமை, இடுப்பு சிறுசா இருக்கிறதா வந்து சுறுசுறுப்பு. மார்பை விட ஏன் இடுப்பு சிறுசா இருக்கணும்னு, அது அழகு, அதுதான் ஒழுக்கம், அதான் பண்பு அப்படின்னு சொன்னேன். ஆக இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தப்படுத்துவதன் மூலமாகத்தான் அந்த இடுப்பு சிறுசா இருக்கும். இவங்க கைத்து போட்டு இந்த வெள்ளக்கரிசி என்ன பண்ணோம்னா கைத்து போட்டு இறுக்கிட்டு கிடப்பாளுங்க முட்டாளுங்க அவளுங்க. நான் பார்த்துருக்கேன். சினிமாலாம் பார்த்தா அந்த வயிற்று போட்டு இறுக்கிட்டு இருப்பாளுங்க. வயிற்று போட்டு இறுக்கி அது போலியா இடுப்பு சுருக்கிறது. அப்படி கிடையாது, சுத்தத்துல இடுப்பு சுருங்கணும். அந்த முட்டங்கள்ல அவங்க பண்ற அக்கருமம் தான் எல்லாமே. அவங்க செயற்கையாவே எல்லாமே பெருக்கிடுவாங்க. செயற்கையா பூரா அந்த ஜெல்லை போட்டு சிலிக்கான் ஜெல்லை போட்டு இடுப்பு சிறுசுக்கு, இதெல்லாம் பொய். அவங்க பண்றது பூரா அட்டகாசம். எந்த முயற்சியும் பண்ணாம அப்படி பண்றாங்க. அதான் அவன் கடைசியில இங்க மறந்து. சிங்கப்பூர்ல கூட ஒரு டெக்னாலஜி இப்ப வந்திருக்கு. என்னன்னா, ஜஸ்ட் நம்ம போய் படுத்துக்கணும், அந்த இடுப்புல இருக்கிற அந்த கொழுப்பு கட்டி, அதாவது சைட்ல அந்த பெல்ட் மாதிரி வருது பாத்தீங்களா, அது மட்டும் கரைச்சி எடுக்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அது போய் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே கரைஞ்சிடலாம். அது பார்த்து ஒரே சிரிப்பா வருது அவருக்கு. ஆமா, ரொம்ப ஆபத்து அதெல்லாம். அதெல்லாம் ரொம்ப ஆபத்து, ஆளை கொண்டு போடும் அதெல்லாம். நிறைய பேர் செத்துருக்காங்க தமிழ்நாட்டிலே. நிறைய பேர் நிறைய நடிகைகள் தமிழ்நாட்டை பண்ணியிருக்காளுங்க. அதெல்லாம் எல்லாம் செத்து போயிடுவாங்க அவங்களாம். பயங்கர ஆபத்து அது. எல்லாம் பயங்கர ஆபத்து. அதனால வந்து அவர்கிட்ட பேசினேன். அதனால இளமைங்கிறது ரொம்ப சிக்கலான சமாச்சாரம் தான். நாம நினைக்கிற மாதிரி எனக்கு அது ஒன்றும் பெரிய அறிவு இல்லை. நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. ஏன்னா நான் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆண்டு இருந்து பார்த்தா சொல்ல முடியும். இப்போது 66 தாண்டி இருக்கு. இன்னும் 40 ஆண்டு போற 120 ஆண்டு கம்ப்ளீட். அந்த ஸ்டெம் செல்ஸ் பத்தி காலையில கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது அந்த மரங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளைய பிடிங்கி நட்டு வச்சா கூட அது புதுசா வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா. சோ இறப்பு வந்து அதுக்கு அதோட இதுலயே கிடையாது, கண்டினியூட்டி தான். சோ அப்ப அதுக்கு வயசாறது அப்படின்ற தன்மையே இல்லைன்னு போட்டிருக்காங்க. சில மரங்களுக்கு பாத்தீங்கன்னா வயசாற தன்மையே கிடையாது அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏஜிங்கே அங்க ஸ்டாப் ஆயிடுது. அற்புதம். இது இந்த மரத்துக்கு பேரு செக்கோயா மரம்னு பேரு. செக்கோயான்னு ஒரு மரம் இருக்கு. இந்த 3700 ஆண்டுகள் ஆச்சு. நீங்க செக்கோயான்னு போட்டு பாருங்க. இதுல போய் கூகுள்ல போய் பாட்டி செக்கோயா ட்ரீன்னு போட்டு பாருங்க. அதுதான் வந்து கலிபோர்னியாலே அமெரிக்காவில எங்கே இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3700 ஆண்டுகள் அடி. பாத்தீங்கன்னா அது 500 அடிக்கு மேல போகுது. அந்த மரமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அது 10 மீட்டர் சுத்தளவு நினைச்சு கூட பார்க்க முடியாது. உள்ள பெரிய 2 மாடி பஸ்ஸே உள்ள பூந்துட்டு போலாம். அந்த அளவுக்கு அகல நீளம்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த நீண்ட காலம் வாழ்றதா இளமை நான் நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. நான் ஏதோ உளறேன்னு வச்சுக்கோங்க. நீண்ட காலம் வாழ்றதுதான் நோய். அது நீண்ட காலம் ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ஆக்சிடேஷன் ஸ்ட்ரெஸ், அந்த அழுத்தம் உருவாகிறதுனாலதான் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து அதாவது புது செல்களை உருவாக்குற அந்த தன்மையை இழந்துருது அப்படின்னு சொல்றாங்க. புது செல்ல உற்பத்தி பண்றது எப்படி மிஸ் ஆச்சு மனிதர்களுக்கு? ஒரு அறிவு தாவரத்துக்கே அந்த அறிவு இருக்கும் பொழுது 6 அறிவு படைத்த மனிதனுக்கு எப்படி இல்லாம போச்சு அப்படின்ற கேள்விதான் மிஞ்சி இருக்கு. இப்போ அங்கதான் மனக்கவலை வந்து நாசமா பண்ணுது. மனக்கவலை மாற்றல் வள்ளுவர் எழுதிருக்காரு. வள்ளுவரே என்ன சொல்ற, மனக்கவலை அப்படிங்கிறாரு. மனக்கவலைங்க ரொம்ப மோசமானது. இந்த மனக்கவலை யார்கிட்ட தெரியுமா போனா, யாருகிட்ட போனா தீரும் தெரியுமா? சித்தர்கிட்ட போனா தீர்ந்து அவர் எழுதியிருக்காரு. மனக்கவலை மாற்றல் தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள் மனக்கவலை மாற்றல். அவர் மனக்கவலை பத்தி எழுதியிருக்காரு. அது மோசமான கலாச்சாரம். மரத்துக்கு வந்து மனம் கிடையாது, மனிதனுக்கு மனம் இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், முதல்ல இந்த பசி தாக்கத்தை வெட்டி எடுத்துட்டோம்னா மனக்கவலை போயிடும். அப்ப நிச்சயமா அந்த ஸ்டெம் செல் நீங்க சொல்றீங்க இல்லையா, அது ஸ்டெம் செல்ங்கிற வேற ஒண்ணும் இல்லை. தொப்புள் கொடி உறவு தான் ஸ்டெம் செல். தொப்புள் கொடி உறவு.
இப்போ வச்சு அதை ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எனக்கு தெரியும். இப்ப நானெல்லாம் வந்து தாயத்து கட்டியிருக்கேன் சிறுசா இருக்கிறப்ப. என்னடான்னு கேட்டீங்கன்னா, அம்மாவுடைய தொப்புள் கொடியை வெயில்ல காய வச்சு, அந்த தொப்புள் கொடியை வந்து வெள்ளி குப்பியில போட்டு இடுப்புல தோல்ல தோல்லயே இடுப்புலயே கட்டி விட்டுருவாங்க. கடுமையான காய்ச்சல் வரப்ப அந்த உடைச்சி உள்ள இருக்கிற தொப்புள் கொடி எடுத்து நாக்கில் கொடுத்தாங்கன்னா அந்த நோய் நல்லாயிரும். அதுதான் தாயத்து அருமையான கண்டுபிடிப்பு. இப்ப அது வர்றான்னு திருப்பி எடுத்துக்கிறானுங்க. இப்ப அந்த தொப்புள் கொடிங்கிற உறவே கிடையாது, தவறான முறையிலே போயாச்சு எல்லாமே. அப்ப அந்த அதுக்கு பேர் தாய் சத்து தான் தாயத்தா மாறுது. தாயினுடைய சத்து என்னது? தாயினுடைய சத்து. அப்ப அப்ப மரங்களுக்கு பாத்தீங்கன்னா அது இயல்பாவே அது அவைலபிளா இருக்கு. அதுல ஆஹ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதுல இல்ல. இப்போ நீங்க ஆமா. சொல்றத பார்த்தா ம் எனக்கு என்ன புரியுதுன்னா, அந்த ம் ஸ்டெம் செல்ஸ்ல மட்டும்தான், அந்த தொப்புள் கொடியில மட்டும்தான் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் இல்ல. ஆமா. அதனால மட்டும்தான் அங்க ம் வந்து அப்போ புது செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கான அந்த சாத்தியக்கூறு அந்த ஸ்டெம் செல்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆமா ஆமா இப்ப கூட அது வேற நம்ம உடம்புல வேற எங்கேயுமே கிடையாது. அதனாலதான் இப்ப என்ன மேலை நாட்டுல என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மாட்ட இருந்து வரக்கூடிய அந்த தொப்புள் கொடியை எடுத்து பாதுகாத்து வைங்கிறான். இதை நாம ஏற்கனவே செஞ்சிருக்கிறோம். 1000 ஆண்டு 2000 ஆண்டு இடையில விட்டு போச்சு. இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் பண்ண தப்புனால ஆஸ்பத்திரிக்கு போறனால இந்த தரமே போயிடுச்சு. அவனுக்கு அந்த தொப்புள் கொடியை காப்பாத்துறதே கிடையாது. இந்த முண்டங்கள் வந்து தொப்புள் கொடியை எடுத்து ஒழுங்கு பண்ணி காய வச்சு அந்த குழந்தைகளுக்கு கட்டி விடணும். அல்லது டப்பால போட்டு இதா உங்க அம்மாவுடைய சத்து இதான்னு சொல்லி ஒரு பேக்கெட்டாவது பண்ணி கொடுக்கணும். இந்த முண்டங்கள் அது செய்யறதில்ல. அவன் பாருங்க, அது துருப்பிடிக்காத வெள்ளி குப்பியில போடுவாங்கல்ல, காப்பர் குப்பியில போடல, பணக்காரன் இருந்தா தங்க குப்பியில போடுவான். கொஞ்சம் ஏழையா இருந்தா வெள்ளி குப்பியில் போடுவேன். அது கொஞ்சம் ஏழையா இருந்தா அந்த 3 தான் பயன்படுத்துவானுங்க. அதில் போட்டு வச்சு கெடாது. அப்படி அப்போ தாயத்துன்றதே மாய மந்திரம் பண்ணி எழுதி வச்சு தகடு மாதிரி உள்ள வச்சு சுத்தி கொடுக்கறது கிடையாது. தாயத்துன்றது தாயோடைய சத்து. தாயோட சேர்த்து தொப்புள் கொடி வேற ஒண்ணுமே கிடையாது. குடலை காய வைக்கிற மாதிரி தொப்புள் கொடி காய வச்சிருவாங்க. அவ்வளவுதான். நானெல்லாம் கட்டி இருக்கிறேன். எங்க அம்மாவுடைய இதை நானே கட்டியிருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். இப்ப இருக்கிற 40 வருஷமா அது நாசமா போச்சு அது. ஆனா அதை விட்டுடுவோம். அதை விட்டுருங்க. அதை நம்ம பேச முடியாது. இப்ப நமக்கு தேவை அதெல்லாம் தூக்கி அடிக்கிறது நம்ம ஜென் தெராப்பி. நம்ம வந்து இந்த நீர் மருத்துவம் வருங்கிற உலக புரட்சி இதுதான். அதனால இதை மருத்துவமா கொண்டு வந்தே ஆகணும்னு ஒரு முடிவோட இருக்கிறேன். எவன் வந்தாலும் அதாவது கன்வீனியன்ஸே ஆகக்கூடாதுன்னு ஒரு முடிவு. பணமே வராட்டி போவாள். இந்த தத்துவத்துக்கு உள்மட்டா மட்டும் நான் சொல்லித்தர ஒரு முடிவோட வரேன். காலையில கூட ஒருத்தன் வந்து கத்துனேன், ஐயா எனக்கு வந்து அதெல்லாம் வேலையே நடக்காது, முதல்ல மருத்துவத்தை படிச்சுக்கோ அப்படின்றேன். மருத்துவம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன். மருத்துவம் பார்க்கறதுனால ஒரு நன்மையும் வர்றதில்லை. அவங்க தப்பிக்க ஒரு வழியை பாருங்க. இதுக்கு தத்துவமே அதான். ஒவ்வொரு மனிதனும் மருத்துவர் ஆக வேண்டும்ங்கிறதான் இயற்கை நோக்கம். அப்புறம் அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புல இறங்கணுங்க. என்ன விஷயம், தப்பிச்செல்லாம் போக முடியாது. எல்லாமே தெரிஞ்சாகணும். நமக்கு தேவையான ஆற்றலே நாமளே எடுத்தாகணும். நமக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுல சும்மா நீர் மருத்துவங்கிறத பத்தி அதில் எல்லா கலைகளும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான். என்ஜினியரிங் நல்லா தெரியணும். நமக்கு தேவையான என்ஜினியரிங் தெரியணும். இப்ப இருக்கிறவனுக்கு போற போல்ட் நட்டு கூட திருக்க தெரியாத அளவுக்கு சொகுசு வாழ்க்கை, வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே தவிர ஒன்றும் தெரியாது உணர்வு. சும்மா வேஸ்ட் எல்லாமே. சொகுசு வாழ்க்கையே காமிச்சு ஏமாத்திட்டானுங்க. சொகுசு வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. சொகுசு வாழ்க்கையில வாழ்றானா இளமையாவே இருக்க முடியாதாம. இந்த பற்றாக்குறையில தான் இருக்கணும். அதாவது எப்பவுமே தேடிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இளமை. தேடிக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுட்டே இருக்கணும், புதிய புதிய கற்பனை வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் இளமையை தவிர அந்த அது சுறுசுறுப்பா இருக்கிறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து மரங்கள் தான் நமக்கு வந்து அடிப்படையே. மரங்களே ஆராய்ச்சி பண்ண நிறைய கண்டுபிடிச்சிடலாம். மரங்களே ஆராய்ச்சி பண்ணிட்டாவே நிறைய கண்டுபிடிச்சிடலாம். மனிதன் அங்கிருந்தாலும். அப்ப சித்தர்கள் மட்டும்தான் அந்த மரத்தோட அந்த வேர்கள்ல வச்சு அதோட தன்மை என்ன, ஒரு வேர்களுடைய தன்மை என்ன, ஒரு 1000 வேரை வச்சு இது பண்ணாங்க இல்லையா? வேற யாருமே அந்த அளவுக்கு வேர்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணதா தெரியல. மரத்தினுடைய வேரை வைத்து. ஏன்னா அவங்க அடிப்படை அதான் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுதான் முதல் தோன்றிய உயிரினம் தெரிஞ்சுது. முதல் தோன்றிய உயிரினத்திலிருந்து தான் பரிணமிச்சுக்கணும்னு தெரியுது. அதனால அவங்க கரெக்டா அதை பிடிச்சாங்க. கடைசியில வர 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 இது எங்கிருந்து வந்திருக்கும்னு பார்க்கும் பொழுது ஆகாயத்திலிருந்து தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, ஆகாயத்திலிருந்து வந்திருக்கு. அப்ப ஆகாயம் வந்து இப்படித்தான் இருக்கு. அப்புறம் ஆகாயம் கண்ணுக்கு தெரியாது. அது ஆகாயம் கண்ணுக்கு தெரியாதனாலதான் அதுக்கு பேரு கண்ணுக்கு தெரியாத பொருள்னு அது பேர் வச்சு. அதுக்கு பேரு ஆகாயம். இவனால ஒத்துக்கொள்ள முடியல. அவனால இந்த நாளை மட்டும் ஒத்துக்குவாங்க மேற்கு நாடு, ஆகாயத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப பாருங்க, காயம் அப்படின்னா இந்த உடம்பு, காயம்னா
மேல அண்ணாந்து பாக்குறது. ஆமா. அதான் அண்ணாந்து பார்த்தா அங்க வந்து ம், ஆகாயம் அதுதான் இல்லையா? ம், இப்ப நீங்க ம், சொல்லும்போது காயம்னா இந்த உடம்புன்னு சொல்றோம் இல்லையா? ம், ம், அப்ப இது அல்லாத வேறொரு காயம் அப்படின்னா ஆகாயம் அப்படின்ற ஒரு சொல்லு வருது. ம். அதுதான் விஷயமே. அவனால இந்த ஒத்துக்கொள்ள முடியாதனால இந்த கல்வியில் ஏற்பட்ட சாபக்கேடு தான் அவன் நோய்க்கு பிரச்சனைக்கு தீர்வு. நோய்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நோய் ஒண்ணு கிட்ட இருந்துட்டு தெரியல. அவனுக்கு அந்த அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு கான்செப்டே இல்லை அவனுக்கு. அதாவது நோயை குணப்படுத்தலாங்கிற எண்ணமே அவனுக்கு கிடையாது. அதனாலதான் அவனுடைய தியரியின்படி நோயை குணமாக்க முடியாது. அது மட்டும் இல்ல, எல்லா நோயும் குணமாக்க முடியாதுட்டாங்க. ஆனா சித்தர்கள் அதை அங்கதான் கை வைக்கிறாங்க. ஏன்னா சித்தர்களுடைய ஆற்றல்ல இருந்து தான் உடம்பு வளருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்துல இது ஆரம்பத்துல அந்த பசி இருக்குது. அப்ப ஆரம்பத்துல பசிங்கிறது ஒரு பழைய செய்தி தான். அது இத்து போனதுதான். அது இத்து போன செய்தி. அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம், அவ்வளவுதான். அது குழந்தையா இருக்குங்கட்டு மரியாதை கொடுக்குறோம். மற்றபடிக்கு 15 வயசு தானே மரியாதை கிடையாது. அது நேரடி ஆற்றலை எடுத்துக்கணுங்கிறது தான். அப்படிதான் இயற்கை வந்து நம்மளை வந்து படைச்சிருக்குது. எந்த சூழலையும் அதை சுத்தப்படுத்தி பழகிட்டா எந்த சூழலையும் தாக்குப்பிடித்து. ஏன்னா இயற்கையினுடைய கண்டுபிடிப்பு ஒரு சாதாரண ஒரு தாவரத்துக்கே உயிருக்கே இவ்வளவு சக்தி இருக்கும் பொழுது 6 அறிவு உள்ள மனிதனை படைத்து 7ஆம் அறிவு மனதையும் கொடுக்கும் பொழுது எவ்வளவு ஒரு வீரியமா இருக்கணும். எங்க போனாலும் அழியக்கூடாதுங்கிறதுக்காகவே தான் இவ்வளவு அது உருவாக்கி இருக்கு. அதுதான் எங்க போனாலும் தாக்கு பிடிக்கணும். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப குறிப்பா எல்லாரும் இப்ப ஆகாயத்தை நோக்கி போறாங்க. ஆகாயத்தை நோக்கி போறாங்க, விண்வெளி நோக்கி போறாங்க, வீடெல்லாம் கட்ட போறாங்க. சைனாக்காரன் கட்டிட்டு இருக்கிறான். ஆனால் அங்க மனிதர்களை அவங்க தயாரிக்கவே இல்லை. இன்னும் அவன் பாம்பு கறி நம்பிட்டு இருக்கான். அவன் காட்டு மிராண்டிகள் நான் பார்த்தேன். எங்க அப்பா அவன் திங்கிற கறியெல்லாம் பார்த்தேன். இந்த பாம்பு கறி நான் பார்த்தேன். நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த வீடியோ எடுத்து பார்த்தேன். பயங்கரமா இருக்கு. எங்க அப்பா நாமெல்லாம் வெறும் ஆட்டுக்கறி தான் பார்த்துருக்குறோம். அவன் அவன் அதுல புரோட்டீன் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிறான். அந்த முட்டாளை என்ன பண்ணுவீங்க? சைனாக்கார முட்டாளை ஒரு லோஃபர், பயங்கர மோசமானவன். உலகத்தினுடைய நோயாளியே சைனாக்காரன் தான். அமெரிக்காக்காரனும் சைனாக்காரன் சேர்ந்து நோய் உண்டாக்கிடுவானுங்க. வைரஸ் பறக்கிறதுல அவனு நம்பர் 1. நம்ம நாள் புரிஞ்சிக்கவே முடியல. இவனுக்கு வைரஸ் பரப்பி விடுறவனுங்க. அதனால இந்த இளமைங்கிறது இந்த ஸ்டெம் செல்லு இந்த சுத்தப்படுத்துறது, சுத்தப்படுத்திட்டே இருந்தா புரியுமா? நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்காத உலகத்துல எதுவும் கிடையாது. தொடர் முயற்சி பண்ணா நம்ம இந்த இளமையை என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சொல்றீங்க. அதான் நீங்க படிச்சது பார்த்து அவரே கேள்வி கேட்டு நீங்க போட்டீங்களா, மரத்தை பத்தி நிறைய போட்டீங்களா, அதை அவர் படிச்சிருக்காரு. நான் தூக்கி எல்லாத்திலும் போட்டேன். நீங்க போடுறதுக்கு எல்லாம் போட்டுறாரு இல்லையா? பார்த்துட்டு தான் அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அதனால இந்த உயிருக்கு வந்து ஏன்னா உயிருங்கிறது ஒரு அதிசயம். அதான் விஷயமே. உயிருங்கிறது ஒரு அதிசயம், அற்புதம். அது அது அந்த ஐன்ஸ்டைனுடைய கணக்கு போட்டெல்லாம் அது வந்து அடக்க முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானத்துல இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அது டைம் இல்லாட்டா நாளைக்கு கூட பேசிக்கலாம். அது ஒரு மனிதனின் ஐடியல் உடை, அதாவது நிரந்தரமான உடல் எடை வந்து ஆமா ஸ்டேபிள் வெயிட், நியூட்ரல் வெயிட். அந்த நியூட்ரல் வெயிட் நாங்க அதுதான் கரெக்ட். நியூட்ரல் வெயிட் ஆயிடுச்சுன்னா நியூட்ரல் வெயிட்ங்கிறது ஒன்றும் இல்லை, சுத்தப்படுத்தப்பட்ட நடுநிலை உடல். நாங்கள் நிறைய காணொலி போட்டிருப்பேன். சுத்தப்படுத்தப்பட்ட நடுநிலை உடல்னு பேரு. நடுநிலை உடல் தான் உண்மையான உடல். அதுதான் இந்த இடுப்பு சிறுத்து மார்பு விரிஞ்சு வரும். அது உடம்பு வந்து அதுவே தீர்மானிக்குதுங்க. ஆமா, அதே தீர்மானிச்சிடும். அதுதான் ஆச்சரியம். அதுதான் தீர்மானிச்சு. அதாவது வெங்கடேசன் எழுதியிருக்காரு. அவர் கெட்டுப்போன உடம்பு தானே 63 கிலோ நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் உடம்பு குறையிலைங்கிறதுக்கா பார்த்தா உடம்பு ஏன் குறையிலைன்னா உடம்பு தனக்கு தானே தயாரிக்கிறதுங்கிறது சரியா வருது. இப்போ என்னுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா 78, இப்போ 58 இப்படித்தான் இருக்கும். சாதாரண உணவு சாப்பிட்டா ஒரே நாள் 6 கிலோ 5 கிலோ 3 கிலோ ஏறும். அதை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி எடுக்கிறதுக்கு 3 நாள். அப்போ வந்து இறப்பையில் வந்து அந்த சடி வந்து படியும். அது தண்ணியே குடிக்க விடாமல் பண்ணும். அப்புறம் அது காய்கறி சாப்பிட்டு மலத்தில் தள்ளிட்டோம்னா அந்த நியூட்ரல் வெயிட். அந்த நியூட்ரல் வெயிட்டுங்கிறதான் நியூட்ரல் நமக்கு மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்தும். மனிதனுக்கு மட்டும்தான். பரிணாம சித்தாந்தத்தின்படி மனிதனுக்கு மட்டும்தான் இது. மற்ற எந்த உயிரினுக்கும் வராது. ஏன்னா அதுலேருந்து மேல்நிலைக்கு வந்தாச்சு. அதெல்லாம் சாகணும், இவன் வாழணும். இந்த சாவை பற்றி காலையில் கூட பேசினேன். எல்லாரும் சாகணும், முயற்சி பண்றவனும் மேல வரணும். இதுதான் இயற்கை. அந்த சாவுல உறுதியா இருக்குது. அதாவது புரிந்து கொள்ளாதவன் சாவு 2ஆ பிரிக்குது. 2, 3 நீங்க 47வது பாடத்துல சாவை பத்தி எழுதிட்டாரு வெங்கடேசன். சித்தர்கள் சாவு தான் உண்மையா. சாவுங்கிறது இயற்கை தான் சாவு. இயற்கையிலிருந்து உடம்பு அப்படி விட்டுட்டு
ஆரோக்கியமாக வெளியே பிரிஞ்சுட்டு போறது. அதுக்கு அதே தாவரத்தை எடுத்துக்கலாம். தாவரம் அப்படித்தான், ஆரோக்கியமா தான் கீழே விழுகும், ஆரோக்கியமாகத்தான் அது இனப்பெருக்கத்துக்கு மாறி மூலத்திலிருந்து பிரிஞ்சு விடுதலை அடைஞ்சிடும். ஆனா அந்த ஆரோக்கியமா இருக்கிற காய் தான் கீழே விழுங்க. அதை போட்டீங்கன்னா அதே மாதிரி மரம் முளைக்கும். அப்ப ஆரோக்கியத்தோட தான் அது பிரியுது. நாம என்ன பண்றோம்னா, இப்ப இருக்கிற வெள்ளைக்காரனுடைய கல்வி முறையில நாசமா போய் அடிக்கி போய் சாகுற, ஒன்னும் விடுதலையே கிடைக்காது. இங்கதான் மாட்டிக்கிட்டோம். ஆக இது வேற வழியே இல்லை. 100 வருஷம் சுத்தம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். 100 வருஷத்துக்கு நீ சுத்தம் பண்ணணும். எத்தனை வருஷத்துக்கு? 100 வருஷம். ஆமா ஆமா யோகியுடைய மரணம் வந்து அந்த யோகியின் கையில இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆமா ஆமா அதுதான். சுத்தப்படுத்தல அப்படின்னா எப்ப வேணாலும் நம்ம போட்டுரு. ஏன்னா அழுக்கு ஆக விளம்புறது, அழுக்காகிறது அது அழுக்கு ஆகுவதை அது விரும்புறது இல்லை. அதான் விஷயமே. அதனாலதான் அர்னால்டு கிட்ட வந்து தனியாவே எழுதினாரு. இயற்கை உணவு, இயற்கை உணவை பற்றி பேசுகின்றவரும் சரியே, மருந்தை பற்றி மெடிக்கல் சயின்டிஸ்ட்னே சொல்லுவார் அந்த இடத்துல. மெடிக்கல் சயின்டிஸ்ட் அண்ட் நேச்சுரோபதிஸ்ட்னு போட்டிருப்பார். நேச்சுரோபதிஸ்ட் அண்ட் மெடிக்கல் சயின்டிஸ்டுக்கு உயிர்னு என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு. அவர் இயற்கை மருத்துவத்தில் மிகப்பெரிய ஆள், உலகத்திலே முதல் ஆளே. அதாவது நம்ம வந்து ஒரு உரைநடையில ஒரு விஞ்ஞானியை பார்க்கணும்னா நம்ம வந்து தத்துவ ரீதியாக, பாடல் வழியாக, மரபு வழியாக நாம சித்திரங்களை பார்க்குறோம். ஆனால் உரைநடை வழியாக உலகத்துக்கு வெளிச்சு போட்டு காட்டினவர் அர்னால்டு எஹ்ரெட் தான். ஆனா அவரை வந்து அவருடைய சொல்ற தத்துவம் பார்த்தீங்கன்னா நடைமுறையா இருக்கிற ஊதாரிகளுக்கு பொருந்தாதனால அவரை கண்டுக்காம விட்டானுங்க. போச்சு, அதில் மாட்டிக்கிட்டேன். நம்ம எப்படி சித்திரங்களை இங்கே கண்டுக்காம விட்டாங்களோ அதே மாதிரி அர்னால்டு எஹ்ரெட்டை வந்து கண்டுக்காம விட்டு, நல்ல வேலை வெங்கடேஷன் கையில் எடுத்துட்டாரு. வந்துடும் எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள எப்படியோ இஸ்ரோவுக்கு போயிடும். ஏன்னா இந்த புத்தகம் வந்தாச்சு, வீடியோ வந்தாச்சு, பார்த்துருவாங்க. அதை விட போறது இல்லை. எப்படி இருந்தாலும் நிலாவுக்கு போகும் பொழுது வெங்கடேஷன் புத்தகம் அங்க பாஸ் ஆயிரும். வெங்கடேஷன் புத்தகம் எல்லாமே. இன்னொன்னு, அந்த 47வது பாடத்துல மனித மனம் மரணத்துக்கு பின்னும் வாழ்தல், அது மறுபிறவி உண்டு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, அந்த மனித மனம் வந்து மரணத்துக்கு பின்னும் வந்து அது வந்து இருக்கும் இல்லையா? ஆமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, போட்டான் தான், லைவ் போட்டான். அது வேற ஒன்றும் இல்லை, வெறும் போட்டான் தான். அது லைவ் போட்டான்னு சொல்லுவாங்க, உயிருள்ள போட்டான். அது ஒளி, அது எனர்ஜி. அது பதிவோட வெளியே போகும், அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அந்த உடல் தான் மாறிக்கும், அது வெளியே சுத்திட்டு தான் இருக்கும். அது திருப்தியா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒத்த இசைவர்கள் போய் சேர்ந்துடும். அது அங்க கோயில்ல அங்கெல்லாம் போய் சேர்ந்துடும். கோயிலுங்கிறது தூய்மையான ஒரு பெரிய இடம் தான். அந்த தூய்மையானவர்கள் மட்டும் தான் அங்க போக முடியும். அந்த போட்டான் வந்து அது வாழ்ந்துட்டே இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த பதிவே இல்லாத பொழுதுதான், எந்த பதிவுமே இல்லாத பொழுது அந்த போட்டான் வந்து நேரடியே ஸ்பேஸுங்கிற போட்டானுக்கு போய் சேருது. இங்க இது வந்து லோ குவாலிட்டி போட்டான். இங்க கீழே இருக்கிறது பூரா இந்திய பூமி ஈர்ப்பு விசை இருக்கிறது பூரா சாதாரண குவாலிட்டி. அதாவது இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு, பேய் மாதிரி சுத்திட்டு இருக்கும். அந்த பதிவே இல்லாத போலதான் இந்த போட்டான் என்ன கேட்ட நேர பிளாக் ஹோலுக்கு போயிரும் நினைக்கிறேன் அநேகமா. அதாவது ஃப்ரீக்வென்சி மாதிரி, ஹை ரேஞ்ச் ஃப்ரீக்வென்சி மாதிரி, ரேடியோ சிக்னல் மாதிரி நினைக்கிறேன். எந்தெந்த ஃப்ரீக்வென்சி, எந்தெந்த அலைவரிசை, எந்தெந்த அலைவரிசையோட போய் எடுக்குது, அங்க போனா திரும்பி வராது. அந்த மாதிரி தான் அந்த ஃப்ரீக்வன்சி, ஏற்கனவே பேசியிருக்கேன். இந்த ஃப்ரீக்வன்சி இப்படி போனா தான் அது அங்க போய் திரும்பி வராத நிலைக்கு போகுது. இந்த பதிவோடு இருந்தா பூமியில சுத்திட்டு இருக்கோம். அந்த ஸ்பீடு பத்தாது, மனமற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்பதான் அந்த தூய விண்வெளிக்கு போகும். அதாவது இப்ப இங்க இருக்கிற இது விண்வெளி தான், ஆனா இந்த அசுத்தமான விண்வெளியில மாட்டிக்கும். ஆனா உடனே பிறக்காது, உடனே மறுபிறவுல இருக்காது. அதெல்லாம் பல 1000 ஆண்டுகள் ஆகலாம். யாருக்கு யார் போறப்பானே தெரியாது. நாம தான் ஒரு பெற்றோர்கள் வடிவத்துல வர்றோமே தவிர நம்ம எங்க இருந்து வந்தா எங்க போனோம் அப்படின்னு ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு பெற்றோர் சாயல் இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா இந்த பெற்றோர்கள் வழியா வர்றதுனால நம்ம பெற்றோருடைய சாயல் நம்ம இருக்குதே தவிர அது கொஞ்சம் வாங்கிக்குது. எங்கேயோ இருந்து கிளம்பி வருது, இதையும் கொஞ்சம் வாங்கி ரெண்டையும் போட்டு கலைக்கு அடிச்சு விட்டு போயிடுது. முதல்ல போட்டான் தான், இதுல எந்த சந்தேகம் கிடையாதுங்க. இது லைவ் போட்டான், அவ்வளவுதான், உயிர் போட்டான். அது வந்து விண்வெளியில இருந்துதான் கிளம்பி வருது. அதுதான் விஷயமே. எந்த வகையான இதுவும் இல்லாம, பற்றுதல் இல்லாம உள்ள வருது. அது உள்ள பூந்துக்குது. அது பல கோடி ஆண்டு வாழ்ந்துட்டு வருது. அப்படியே மாறி மாறி அது போகுது. கடைசியில பிறக்கிறப்ப நமக்கு எதுன்னு தெரியறது இல்லை. பிறக்கிறப்ப நம்ம யாரை கேட்டு பிறக்கணும் தெரியல. ஆனா வாழுகின்ற பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியுது. அதுக்கும் 15-16 வயசு ஆக வேண்டியது இருக்குது. அப்பதான் இந்த உயிர்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் உயிர்னு ஒண்ணு இருக்கிறதே நம்ம 10 வயசு தெரியறது இல்லை நமக்கு. ஒரு 14-15 வயசு போதுதான் ஐயா அம்மா அப்படின்னு கத்துக்கிட்டு உயிர்னு ஒண்ணு இருக்கிறது நமக்கு தெரியுது.
உயிரை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் தெரியாது. அப்புறம் ஏன்னா அதுக்கு ஒரு வரையறையே கிடையாது. அப்ப இந்த உயிர் எங்க போகுது எங்க வருது அப்படிங்கும் பொழுது இப்படித்தான் இருக்க வேணுங்கிறதான் விஷயம். அதனாலதான் இந்த விண்வெளியோடு கடத்தல், ஆகாயத்தோட கலத்தல் அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம். அப்ப எந்த தொடர்பும் இல்லாத விண்வெளின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த விண்வெளி, அந்த பறவெளி, ஆகாசவெளி, வெட்டவெளி, அங்கதான் போயாகணும். அந்த போட்டான் அங்க போனாதான் திரும்பி வராது. ஆனா பயங்கர ஃப்ரீக்குவன்சி, பயங்கர ஸ்பீடு. அதான் இந்த லைட் எல்லாம் கிட்ட வராது, அதை விட பயங்கர ஸ்பீடு. இப்ப மைண்ட் ஸ்பீடுன்னு ஒண்ணு இருக்குது. இப்போ இப்போ வந்து பார்த்தா லைட் வெலாசிட்டின்னு சொல்றாங்க, அது வரைக்கும் தான் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை விட பயங்கர வேகமானது இந்த ஃபோட்டான். அதாவது இந்த மைண்டு ஃபோட்டான் இன்னும் தண்ணி இருக்கு, உயிர், அது பேர் உயிர் ஃபோட்டான் வேறு. இதை பத்தி இன்னும் அவனுக்கு ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. கிட்ட வந்துட்டானுங்க, கிட்ட வர்றானுங்க தெரியவா. இன்னொரு ஃபோட்டான் அவன் பிரிக்கணும். அவன் அதாவது லைவ் ஃபோட்டான் ஒன்று இருக்குன்னு அவனை சொல்லணும், அவன் வாயில சொல்ல வைக்கணும். அது மருத்துவர்களும் சேர்ந்து தான் பண்ணணும். லைவ் ஃபோட்டான் ஒன்று இருக்குது, உயிர் ஃபோட்டான் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப சிறுசு, அது ரொம்ப பயங்கர வேகம் முடியாது. இப்படிங்கிறதுக்குள்ள பல நட்சத்திர மண்டலத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடும். அதுதான் இப்ப வந்து சிக்கல்ல வந்து மாற்றிக்கிட்டானுங்க உனக்கு. இப்படி அதாவது லைட்டை விட வேகமான பொருள் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயமே. அதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். ஆனா நிரூபிச்சுட்டாங்க அவங்க. ஐன்ஸ்டீன் ஒத்துக்கல. ஐன்ஸ்டீன் வந்து அவருடைய கணக்கின்படி ஒரு பொருள் இதுக்கு மேல வேகமா போகாதுங்கிறாரு. இல்ல, மைண்டு வந்து வேகமா போயிட்டு வரும். மனம்ங்கிற தத்துவமே அவங்களுக்கு கிடையாதுங்க. யாருக்கு? மேலை நாட்டுக்காரனுக்கு மனம்ங்கிற தத்துவமே அவங்களுக்கு கிடையாது. இன்னுமே அவனுக்கு மனதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. உள்ளுணர்வு இல்லாதவனுக்கு தான் அவனுங்க. ஆனா கணக்கெல்லாம் உள்ளுணர்வு தான் வெளியே வருது. ஆனா உள்ளுணர்வு, உயிரை பத்தியே எந்த அறிவும் இல்லை அவனுக்கு. அவங்க சார்பை பத்தியே பேசி நாசமா போறானுங்க. உயிருக்கு சார்பே கிடையாது. பொருளுக்கு தான் சார்பு உண்டு. பொருள் அப்படின்னா சார்பு உண்டு, உயிருக்கு சார்பே கிடையாது. அப்ப ரெண்டு தன்மை இருக்கும் இல்லையா, சார்பு. இப்ப அதுதான் அங்க மாட்டிக்கிறானுங்க. சார்பு, சார்பற்றது. எல்லாத்துக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து இருட்டு வெளிச்சம், உண்மை பொய் அப்படி வந்துட்டே இருக்க மாதிரி சார்புன்னா சார்பற்ற அப்படின்னு வரும். ரிலேட்டிவிட்டி அப்படின்னு பாரு. அந்த ரிலேட்டிவிட்டின்னு என்னது? ஈர்ப்பு விசைக்கு ஒத்தும் போகும், ஈர்ப்பு விசை எதிர்த்து. உயிரே ஈர்ப்பு விசை எதிர்த்த வேலை செய்யுதுங்க. உயிர் அப்படின்னாவே ஈர்ப்பு விசை எதிர்த்துதான் வேலை செய்யும். மற்றதுல ஈர்ப்பு விசை எதுக்கிற தன்மை கிடையாது. உயிருக்கே ஈர்ப்பு விசை எதுக்கும். அதனால தாவரங்களை மேலே எழும்புது. மேலே எழும்புறது காரணமே ஈர்ப்பு விசையை எதிர்த்து தான். ஏன்னா பூமிக்குள்ள போட்டாச்சு, முளைச்சோடனே அது ஈர்ப்பு விசைன்னா பயங்கரமான உடையது. அதையும் தூக்கிட்டு தான் மேலே எந்திரிக்குது. அதுக்கு அந்த மின்காந்த அலைகள் மேலே படுறதுனால, அந்த மின்காந்த அலைகள் தான் மேலே படுது. எல்லாமே மின்காந்த அலைகள் தான். இந்த மின்காந்த அலைகளோடு தான் மேலே இழுக்குது. மின்காந்த அலைகள் மேலே இழுக்குது. அப்ப காந்தத்துக்கு நிகராக அது, இதை விட அதிகமான சக்தி உடையது காந்தம். இந்த பூமியினுடைய சக்தியை விட அந்த காந்தத்துக்கு பயங்கர சக்தி இருக்குது. அது மேலே இழுக்க ஆரம்பிச்சிருது. அப்ப இயற்கையே மேலே எலும்பி மேலே போகுது. அப்ப நம்ம மேல் நோக்கி போகணுங்கிறத தாவரங்கள் நம்மளை உயர்த்துது, அதை உணர்த்துது. மேல் நோக்கி போறத, அந்த உயரமா போறது, ஓங்கி போறது, அந்த சொல்லை உருவாக்குறாங்க இவங்க. ஓம்ங்கிற சொல்லவே இவங்க உருவாக்குறாங்க, தமிழர்கள் உருவாக்குறாங்க. ஓம் 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 சத்தம் போடுறாங்க இல்லையா, அதுதான் அது. இந்த ஓம்னா வேற ஒண்ணும் இல்லை. ஓ அப்படின்னாவே வளர்தல்னு தான் அர்த்தம். ஓ ஓங்குக அப்படிங்கிற வளர்ற. ஓ காதலை பத்தி சொல்லுகிற பொழுது, காதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நோய் வந்து ஓன்னு வளர்ந்துட்டு போகுதுன்னு வள்ளுவர் எழுதுறாரு. ஆச்சரியமா இருக்கு. திருவள்ளுவர் வந்து எழுதியிருப்பார் இந்த இடத்துல, காதல் வந்து வளருகிறது, காதல் தீ வந்து வளர்ந்துட்டே போகுது, என்னை ரொம்ப சித்திரவதை பண்ணுது, காதல் வந்துருச்சு, அதுக்கு இனிதா இருக்குது, அந்த காதல் நோய் இனிதா இருக்குதாம, அப்படிதான் எழுதுறாரு. ஓ இனிதே, அப்படி ஓ இனிதே, இந்த இனிமையாக இருக்குது காதல். காதல் வந்து ரொம்ப இனிமையா இருக்குன்னு எழுதுறாரு. காதல் சேர்ந்தா அதுக்கு தெரியும், காதல் பண்ணி இருந்தா அதனுடைய அருமை தெரியும். சரி, அதான் விஷயமே. ரொம்ப அருமையானதா செய்தி இருக்கு மொத்தத்துல. இனியன் பேசும் பொழுது அதாவது என்னன்னா, அந்த காதல் அப்படின்ற இந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா மனதை அடிப்படையா வைத்து கொண்டுதான் இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அதே கான்டெக்ட்ல வச்சுதான் அந்த ஆன்மீக சொற்பொழிகள் இருக்கும். பட் ஆனா அதுல பாத்தீங்கன்னா நிறைய உணர்வுகளுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா உயிரை வந்து அடுத்த நிலைக்கு வந்து அப்படியே அத உடம்ப சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது அந்த குவாலிட்டியை மிஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் அதுதான். ஆமா அவனுக்கு அந்த ஒரே இடத்துல தப்பு பண்ணிட்டானுங்க.
உடம்பை வந்து சுத்தப்படுத்தணும். அது அப்படி தெரியல அவங்களுக்கு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா நியமம்னு தெரியாம போயிடுச்சு அவங்களுக்கு. இது வரலையே, கிட்டவே வரல. நியமத்துக்கும் வரல, நியமத்துக்கும் வரல. விட்டடிச்சிட்டானுங்க. சில ஆளுங்க தான் ஆசனத்துக்கு வந்தானுங்க. அதுவும் போச்சு. அப்புறம் பிராணாயாமத்துக்கு வந்தாலும் அதுவும் ஃபெயிலியர். ஏன்னா நியமம் செய்யாமல் போகக்கூடாது. நியமங்கிறது தனி மனித ஒழுக்கம். அது ஒண்ணுமே கிடையாது. ஆகாரத்தை நிறுத்துறது தான் அது. ஆகாரம் ஏன் நிறுத்த சொல்றாங்கன்னா 15 வயசுக்கு மேல தேவையில்லைங்கிறதான் விஷயமே. அது வளர்ந்த பருவம், அவ்வளவுதான். ஒரு வளர்ந்த செடிக்கு வந்து நாம அறுவடைக்கு போற செடிக்கு யார் என்ன அறுவடைக்குன்னு ஒரு செடி வந்துட்டா அதுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. அறுவடை தான் முக்கியம். இவன் என்ன பண்றான்னா சாக போற கிழவனுக்கு வாயில் ஊத்திக்கிட்டு இருக்கான்னு இவன் திரும்ப அந்த சாக போற கிழவனுக்கு ஊத்திட்டு இருப்பான் வாயில. தப்பு, அடிப்படையே தப்பு பண்ணிட்டானுங்க. அறுவடைன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம உடம்புல அறுவடைன்னு ஒண்ணு இருக்கு, பயன்பாட்டுக்கு வருதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுவே உங்களுக்கு தெரியாம போச்சு. இப்போ உணவு கட்டுப்பாடுன்னு வருகின்ற பொழுது ஆற்றல் தான் பொருளாம். ஆற்றல்ல தான் இயற்கை ஆற்றல்ல வாழணுங்கிறது விட்டு போட்டு இவன் இயற்கை உணவுன்னு மாத்தி விட்டான். அதனாலதான் அருணாட்டக்கிட்ட வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாரு. ஆரோக்கியத்திற்கும் ஆகாரத்துக்கும் சம்மந்தமே இல்லடாம்பாரு. அப்படி என்ன அர்த்தம்? இயற்கை உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை எழுதுவார். ஆனா அப்படி மாறணும்னா சுத்தப்படுத்திட்டு தான் மாறணும் பாரு. சுத்தப்படுத்துறது அவரு கிளன்சிங், அவரு சுத்தப்படுத்துறத வந்து முதல் கண்டுபிடிச்சு கொடுத்தவர் அவரு தான். நம்ம தத்துவ ரீதியாக ரெண்டாவது பேசலாம். ஒன்றும் தத்துவ ரீதியாக மரபு கவிதையில் இருக்கும். நம்மளது வந்து மரபு கவிதை தான். இலக்கியமெல்லாம் வந்து கர்ண பரம்பரை, காதுல சொல்லி கேட்கறது. அதனால செவி செல்வமே நம்மளது வந்து நமக்கு வந்து உரைநடை செல்வம் நமக்கு கிடையாது. உரைநடை வந்தங்காடி தான் அவங்கள எழுதுறாங்க. வெள்ளைக்காரங்க தான் உரைநடை கொண்டு வரோம். வெள்ளைக்காரங்களுக்கு இந்த மரபெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. உரைநடையில் எழுதிட்டு போறாங்க. அவங்க செய்முறையை பார்த்து தாங்க. அவரு செய்முறையை தான் கண்டுபிடிக்கிறாரு. அர்னால்டு செய்முறை தான், முழுக்க செய்முறை தான். செய்முறை பத்தி பாக்குறப்ப நோய் நல்லாகுது. இந்த முண்டங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐரோப்பா முண்டங்களும் சரி எல்லாம் வந்து இவரை புறந்தள்ளிட்டாங்க. என்ன வித்தியாசமா சொல்றான். ஏன்னா அவரோட உணவு பழக்கத்தில் கை வைக்கிறாரு. உணவு பழக்கத்தில் கை வைக்கும் பொழுது இந்த ஆள் ஆகாதரா அப்படிங்கிற மாதிரி. அதுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதான் விஷயமே. மறுபடியும் இதை பத்தி மறுபடியும் நாளைக்கு பேசலாம். சரியா? நன்றி. நன்றிங்க. நன்றி.